نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வோடு தொடர்புடைய சில விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு மூமின் ஆரம்பமாக அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு அறிவுதான் இந்த உலகத்திலே எங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து உணவளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை பற்றிய அறிவாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஹம்மதினுடைய 19வது வசனத்திலே சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதை ஆரம்பமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே தன்னை பற்றிய அறிவு இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்றால் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் எங்களிடத்திலே வருவான், வந்து அவன் கேட்பான், எங்களிடத்திலே அந்த கேள்வியை உருவாக்குவான், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று. இப்படி நல்ல சிந்தனைகளை போன்று இந்த கேள்விகளை எங்களிலே உருவாக்கி கடைசியாக அந்த ஷைத்தான்
எங்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புவானாம், அல்லாஹு தஆலாவை படைத்தது யார் அப்படி என்று கேள்வி எழுப்புவான். இப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பது அவனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு கிடையாது என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதென்றால் எப்படி அறிந்து கொள்வது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்பது மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி. முதலாவது அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் நாம் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அதே மாதிரி அல்லாஹ்வை அவனுடைய படைப்பினங்களை கொண்டும் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை பார்த்து, அந்த படைப்பினங்களினுடைய அற்புதங்களை பார்த்து, அதிலே உள்ள அதிசயங்களை பார்த்து நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ஃபீ குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விடயத்திலும் அத்தாட்சி இருக்கிறது. அந்த அத்தாட்சி அல்லாஹு தஆலா ஒருவன் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு படைப்பினங்களும் இருக்கிறது என்று எடுத்து சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். அதன் அடிப்படையிலே படைப்பினங்களை வைத்தும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய பல வசனங்களிலே எங்களை பார்த்து கேள்வி எழுப்புவான். சூரத்துல் காஷியாத்திலும் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே இப்படி அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அதனை பார்க்க மாட்டீர்களா? அப்படி என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான் என்றால் அதனூடாக, அந்த படைப்பினங்களின் ஊடாக நாங்கள் இந்த படைத்த ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்ளலாம். அதனூடாக அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை விளங்கிக் கொள்ளலாம். அதனூடாக எங்களினுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனூடாக நாம் அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கிலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பாகிய வானத்தை மீட்டி மீட்டி திரும்ப திரும்ப பாருங்கள். வஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்குதா இந்த உலகத்தில? இந்த உலகத்தினுடைய மோடாக அல்லாஹ் தஆலா வானத்தை ஆக்கி இருக்கிறான். வானத்தை ஆக்கிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், எப்படி என்ன? திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப பார்த்து குறைபாடு இருக்கிறா, ஒரு சின்ன வெடிப்பு இருக்கிறா. இந்த உலகத்தில பார்க்கிற ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டான ஒரு இன்ஜினியரை வச்சு நாங்க ஒரு கட்டடத்தை வடிவமைத்தாலும் அதுல ஒரு சின்ன குறை வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு வெடிப்பு வரும். இத உலகத்தில நாங்க காணலாம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த பெரிய வானத்தை படைச்சு, உலகத்துக்கே மோடாகிய வானத்தை படைச்சிட்டு கேட்கிறான், அதுல கொஞ்சம் ஒரு சின்ன வெடிப்பிரிக்கா, நீங்க திரும்ப திரும்ப பாருங்க. என் கல்வி இலைக்கல் பஸரு ஹாசியம் வஹுவ ஹஸீர், நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட பார்வைகள் தான் இழிவடைந்ததாக உங்களை வந்து சேரும். அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவே ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டிய அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களினுடைய அத்தாட்சியை வைத்து அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒரு தனி தலைப்பாகவே பேச வேண்டிய பகுதி. இதனை நான் உங்களுக்கு இந்த பகுதியோடு தொடர்புடையதாக இருப்பதனால் சுட்டி காட்டிவிட்டு செல்கிறேன். இது
இதனை விளக்குவது என்னுடைய நோக்கம் கிடையாது. இதிலே அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹு தஆலாவை நாங்கள் அவனுடைய அஸ்மா வ சிஃபாத்துகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் பண்புகளை வைத்து நாங்கள் அல்லாஹு தஆலாவை அறிந்து கொள்வது. இதனை பொறுத்தவரையில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய பண்புகள் இருப்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபதுஉ பிஹா, அதனை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇஹி, அல்லாஹ்வினுடைய பேரிலே ஷிர்க்கை ஏற்படுத்துபவர்களை, அல்லாஹ்வினுடைய பேர்களிலே திருவை ஏற்படுத்தக்கூடியவர்களை நபியே நீங்க விட்டு விடுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ்வினுடைய பேரிலே அவனுடைய அஸ்மா வ சிஃபாத்துக்கள எப்படி ஷிர்க் ஏற்படும், அதுல எப்படி ஷிர்க்கை நாங்க உருவாக்குவோம் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்னா இந்த தௌஹீத் என்பதில ருபூபியத், உலூஹியத், அஸ்மா வ சிஃபாத் என்று 3 பகுதிகள் இருக்கிறது. இதுல ருபூபியத்தில எப்படி ஷிர்க் வரும் என்று எங்களுக்கு தெரியும். உலூஹியத் அதாவது வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துகிறது. இதுல எப்படி ஷிர்க் வரும்? எங்கட வணக்கங்களை இன்னும் ஒருவருக்கு நாங்க செய்வோமாக இருந்தா அங்க ஷிர்க் வந்துடும். அதுவும் எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆனா நிறைய பேர் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட வழிகட்டு போகக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமான பகுதி. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிலே நாங்கள் வழிதவறி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்ற போது அவனுடைய அஸ்மாக்கள்ல ஷிர்க் செய்பவர்களை நபியே நீங்க விட்டுடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவன் அல்லாஹ்வே அவங்களை பொறுப்படுகிறான். அப்ப இதனை இந்த அஸ்மா வ சிஃபாத்துகளை நாங்க எப்படி புரிந்து கொள்வது அப்படி என்பதை நாங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த அஸ்மா வ சிஃபாத்துகளை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி 99 இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. ஃபமன் அஹ்ஸாஹா, யார் அதனை மனனமிட்டுக் கொள்கிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களையும் மனனமிட்டுக் கொண்டார்கள் என்றால், அதனை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில அல்லாஹ்வுக்கு 99 பேர்களும் இருக்கிறது. அதே மாதிரி நபி அவங்க சில நேரங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற போது, யா அல்லாஹ், நீ உனக்காக சொல்லி இருக்கக்கூடிய பேர்கள் நீ எங்களுக்கு கற்றுத்தராமல் நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பேர்களை கொண்டு கேட்கிறேன் அப்படி என்று நபி அவர்கள் துஆ செய்வார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தாத சில அஸ்மாக்கள் கூட அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை நபி அவர்கள் இதனூடாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றார், குலிது அல்லாஹ், நீங்க அல்லாஹ் என்று அழையுங்க, அவர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்க, ஐயமா ததுஉ, நீங்க எப்படி அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு என்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருநாமங்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப உதாரணமாக திருநாமங்கள் என்பது என்ன? ரஹ்மான், ரஹீம், மலீக், குத்தூஸ், சலாம், இப்படி 99 திருநாமங்கள் இருக்கிறது. அப்ப இந்த திருநாமங்களை
அது மாதிரி அல்லாஹ்வினுடைய பண்புகளும் இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுக்கு உதாரணமாக அல் குர்ஆனில் அல்லாஹ் கையிருப்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் கால் இருப்பதாக சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இப்படி சில அல்லாஹ்வை பற்றிய வர்ணனைகள் சில அல் குர்ஆனிலே ஹதீஸிலே வரக்கூடியதை நாங்கள் காணுகிறோம். இப்படியான அம்சங்கள். இப்ப இதை புரிந்து கொள்ளுகின்ற போது இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படி என்றால், இதை பொறுத்தவரையில அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் பண்புகளை பொறுத்தவரையில அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன அந்த பண்புகளையும் திருநாமங்களையும் முதலாவது அல் ஈமானு பிஹி வாஜிப், அதனை கொண்டு ஈமான் கொள்வது கட்டாயமான ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஈமான் கொள்வது வாஜிபான ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இதை பொறுத்தவரையில இதை ஈமான் கொள்ளக்கூடிய நேரத்தில் எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படி என்று சொன்னா, ஒன்று அல்லாஹ்வினுடைய பண்புகளை நாங்கள் ஒன்று இல்லாமலாக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை தாழ்த்தியில் இல்லாமலாக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு ஒரு பண்புன்னா அந்த பண்பு இல்ல அப்படி என்று சொல்லக்கூடாது. அதுல மாற்றத்தை தஹ்ரீப் பண்ணக்கூடாது, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது. இப்ப அல்லாஹ் தஆலா உதாரணமாக அல்லாஹ் தஆலா இறங்குகிறான் என்றால் இறங்குகிறான் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நாங்க மாற்றத்தை ஏற்படுத்துறது அல்ல, அல்லாஹ் இறங்கல அவருடைய ரஹ்மத் இறங்குது இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் இணை வைத்தலாக மாறிவிடும். அப்ப மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அது மாதிரி இது மாதிரி இருக்கும் என்றெல்லாம் நாங்க அல்லாஹ்வினுடைய பண்புகளை சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதற்கு உதாரணம் சொல்லவும் கூடாது. அதுக்கு அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லவும் கூடாது. இப்படி அல்லாஹ்வினுடைய அந்த சிபத்துகளையும் பண்புகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படி என்று பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்லினுடைய 74வது வசனத்திலே சொல்லுகிறான், ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், நீங்க அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது தன்னுடைய திருமறையில 112வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்துல் இக்லாஸின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில எதுவும் இல்லை, எந்த சக்தி எதுவுமே இல்லை அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் மாதிரி எதுவுமே கிடையாது, அவனுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். இப்ப என்ன நடந்துச்சு சொன்னா, இதை புரிந்து கொள்வதில்லை. இப்ப உதாரணமாக அல்லாஹ் தஆலா சமீஅ, கேட்கக்கூடியவன் அப்படி என்று தன்னை பற்றி அவனுடைய பண்புகள்ல ஒன்றாக சொல்லி காட்டுகிறான். இப்ப மனிதர்கள் யோசிச்சாங்க எப்படி என்றா, இந்த அல்லாஹ்வும் கேட்கிறான் நாங்களும் கேட்கிறோம், அப்ப ரெண்டும் ஒன்றாகுதே. இப்ப நாங்களும் சமீ கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அப்ப ரெண்டு பேரும் கேட்கிறதும் ஒன்றா அப்படி என்று போட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தாவீலாத் மேலதிகமான விளக்கங்களை சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அடிப்படையில விளங்குறதுல இந்த விளக்கங்கள் சொல்றது, மேலதிக விளக்கங்கள் சொல்றது, உதாரணம் சொல்றது, இல்லாமல் ஆக்குறது, இது எதுவுமே கூடாது. வந்த மாதிரி அப்படியே ஈமான் கொள்ளணும். இப்ப இவங்க எப்படி விளக்கம் அதுக்கு சொன்னாங்க அப்படி என்று பார்த்தா, அல்லாஹ் தஆலா கேட்கிறான்னா மனுஷனும் கேட்கிறான், ரெண்டு பேரும் கேள்வியும் ஒன்றாகப்படாது அப்படி என்று நினைச்சதுன்னா புத்தியை பயன்படுத்தி காதில்லாமல் கேட்கக்கூடியவன் அப்படி என்று ஒரு கூட்டம் சொன்னாங்க. அது மாதிரி நாமளும் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். ஆகவே ரெண்டு பேரும் உண்டாகப்படா அப்படி என்று நினைச்சு கண்ணில்லாமல் பார்க்கக்கூடியவன் இப்படி எல்லாம் இந்த அல்லாஹ்வினுடைய பண்பை விளக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு கூட்டம் வழிகேட்டிலே போனதை நாங்க காணுகிறோம். இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நாங்க கேட்கிறதும் அல்லாஹ் கேட்கிறதும் உண்டா. இப்ப நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப
நீங்க எல்லாரும் பேசினா நான் அதை புரிஞ்சு கொள்வேனான்னு கேட்டா முடியாது. நான் பேசுறது எல்லாரும் அமைதியா இருந்து கேட்கறதுனால புரிஞ்சு கொள்ளலாம். நீங்க எல்லாரும் கேட்டா நான் புரிஞ்சு கொள்வேனா? இயலாது. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படியா? நான் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நான் சத்தமிட்டாலும் கேட்பான், அழைத்தாலும் கேட்பான். நீங்க எல்லாருமாக ஒன்றா சேர்ந்து அழைத்தாலும் கேட்பான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து அல்லாஹ் தஆலாவை அழைத்தாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வித்தியாசப்படுத்தி அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்வான். இதுதான் அல்லாஹ்வினுடைய ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒரு கருத்த மலையில போகக்கூடிய ஒரு கருமையான எறும்பை கூட அதனுடைய சத்தத்தை கூட அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி என்று நாங்க நம்பணும். இதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த கேட்கலினுடைய சத்தம். எங்களை பொறுத்தவரையில நாங்க 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவானதை நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா அவன் கேள்விக்கு இந்த உலகத்தில எந்த நிர்ணயமும் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சப்தங்களையும் அனைத்தினுடைய ஓசைகளையும் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி என்று நாங்க நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி என்பதை நாங்க நம்புவதுதான் அல்லாஹ்வினுடைய இந்த பண்பை நம்புவதாக இருக்கிறது. இதுல நாங்க கேள்வி எழுப்பினோம்னா அது எங்களை வழிகேட்டில கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் பார்க்கிறான். எந்த அளவுக்குன்னா ஒரு கடுமையான சில கடல்கள் இருக்கிறது. அந்த கடல்கள்ல கூட ஒளி கூட போக முடியாத அளவு இருளான கடல்கள் இருக்கிறது. அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீனினங்கள் ஜீவராசிகள் அனைத்தையும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பார்க்கக்கூடியவராக இருக்கிறான். அப்ப லா யக்ஃபா அலைஹி ஷை, இந்த உலகத்தில ஒன்றுமே அவனை விட்டு மறைந்து விடாது. இதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த பார்வையினுடைய ஆற்றல். நாங்க இந்த சிலருக்கு அங்கால என்ன இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்தில அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாத எதுவுமே இருக்காது, அவனுக்கு அறியாத எதுவுமே இருக்காது. மா தஸ்குது மின் பரக்கத்தின், ஒரு மரத்தினுடைய இலை உதிர்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் உதிர்ந்து விடுவது கிடையாது. இந்த உலகத்தில எத்தனை லட்சம் மரங்கள் இருக்குது, ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை ஆயிரம் இலைகள் இருக்கும். அந்த இலையில ஒன்று விழுவதாக இருந்தா கூட அது அல்லாஹ்வுக்கு தெரியாம விழாது. அப்படி என்பதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் இந்த அஸ்மா வ சிஃபாத் என்ற பகுதியை நாங்க நம்புவதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையில அல்லாஹ்வினுடைய இந்த சிபத்துகளில கேள்விய போட்டோம்னா அங்க வழிகேடு உருவாகும். இப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா அரசிலே இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா ரஹ்மான் அரசிலே இருக்கிறான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகின்ற போது அரசிலே இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது சூரத்துல் அராஃபினுடைய 54வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது மாதிரி சூரத்து யூனுஸினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அரசிலே இருப்பதாக தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். சூரத்து ரஅதிலே 2வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அரசிலே இருப்பதாக சொல்லுகிறான். சூரத்து தாஹாவிலே 5வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அரசிலே இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்து சஜதாவிலே 4வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அரசிலே இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய பல வசனங்கள்ல தன்னை பற்றி சொல்லுகின்ற போது அரசிலே இருப்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அரசிலே இருக்கிறான் என்பதை
ஈமான் கொள்வது எங்களுடைய கடமை. இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மதீனாவில பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் அங்க நுழைகிறார். நுழைஞ்சி முதலாவது அந்த வழிகட்ட அந்த கேள்வி சிந்தனை அப்பதான் உருவாகுது. நுழைந்து அவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கிறார், அல்லாஹ் தஆலா அரசிலே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படி என்று கேட்கிறார். அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முதலாவது இப்படியான ஒரு கேள்வியை சந்திக்கிறாங்க. முதலாவது இந்த மார்க்கத்தில் இப்படியான ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப பாடம் நடத்தி கொண்டிருந்தவங்க திடீரென மாறி தன்னுடைய தலைய கீழே போட்டு நிலத்தில ஒரு குச்சை வச்சு கொண்டு அப்படியே கீறி கீறி இருந்து விட்டு அவங்களுக்கு ஒரு கவலை, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருகிறது. இப்படியான ஒரு கேள்வி இதற்கு முதல் யாரும் கேட்டது கிடையாது. அப்ப திடீரென மாறி தலையை உயர்த்தி அவங்க சொல்றாங்க, அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் தஆலா அரசிலே இருக்கிறான் என்பது அது அறியப்பட்டதாக இருக்கிறது. வ கைஃபியத்துஹு மஜ்ஹூல், அது எப்படி என்பது அறியப்படாத ஒன்றாக இருக்கிறது. அல் ஈமானு பிஹி வாஜிப், இதை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆலு அன்ஹா பித்ஆ, இதிலே கேள்வி கேட்பது பித்அத்தான காரியம் என்று சொல்லிவிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்தை ஏற்படுத்தியவனை இந்த சபையை விட்டு நீங்க வெளியேற்றுங்க அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப இதுல எதனை இமாம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்துல கேள்வி கேட்க முடியாது. ஏனைய விஷயங்கள்ல மசாயில் விஷயங்கள்ல நாங்க விரும்பினா கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அவருடைய பண்புகளோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில கேள்வி கேட்கிறது என்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அதுல கேள்வி கேட்க இயலாது. எப்படி, என்ன மாதிரி, எப்படி என்றால் இந்த படைப்பினங்களோட சம்பந்தப்படுத்தி அதில் கேள்வி கேட்க முடியாது அப்படி என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விடயங்களின் ஊடாகத்தான், இந்த அஸ்மா வ சிஃபாத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளாததன் ஊடாகத்தான் இந்த சமுதாயத்திலே வழிகட்ட பல சிந்தனைகள், பல தரிகாக்கள் கூட தோற்றம் பெற்றதை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ்வினுடைய இந்த பண்புகளை சரியாக புரிந்து கொள்ளாததனால், அதே நேரத்திலே நாங்கள் வாழக்கூடிய சமுதாயம், அதாவது ஏனைய மதத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து நாங்கள் வாழ்வதனால் அவர்கள உள்ள பல சிந்தனை தாக்கங்கள் இந்த சமுதாயத்திலும் வந்தது. நிறைய விடயங்கள் வந்தது. இப்ப அவங்களிடத்தில் உள்ள ஒரு அடிப்படையான அம்சம் என்னன்னா, அவங்க யாரு தன்னை அறிந்து கொள்ளுகிறாரோ அவர் கடவுளை அறிந்து கொண்டார் அப்படி என்று சொல்லுவார்கள். இத என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாமிய மதத்தில் உள்ளவங்க, அதுல உள்ள ஆலிம்சாக்கள் அத அரபுக்கு மாத்தினாங்க. மன் அரப நப்சஹு பக்கத்து அரப ரப்பஹு, யார் தன்னுடைய நப்சை அறிந்து கொண்டாரோ அவர் ரப்பை அறிந்து கொண்டார் அப்படி என்று இந்த அம்சத்தை, அதாவது அவர்களுடைய மதத்தில் உள்ள அம்சங்களை அதை இஸ்லாமியமயப்படுத்தினாங்க. அது மாதிரி இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, கடவுள் என்பது எங்கிலும் இருக்கிறான், அல்லாஹ் என்பது எங்கிலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான் அப்படி என்றெல்லாம் நம்பினாங்க. அவங்க நம்புற மாதிரி இவங்களும் நம்பினாங்க. அது மாதிரி இப்ப அவங்கள மதத்தில் உள்ள சில விஷயங்கள், சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று சொல்லி அவங்க ஆன்மீகத்தை 4 வகையாக படித்தரங்களாக அவங்க வகுத்து நோக்கினாங்க. அது இஸ்லாத்துல எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இவங்க எப்படி மாத்தினாங்கன்னா, ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்று சொல்லி 4 பேர்களை கொடுத்து அத அரபுக்கு மாத்தினாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கோயில்கள்ல கொடியேற்றினாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளிவாசல்கள்ல கொடியேற்றினாங்க. அவங்க குத்து விளக்கு வச்சாங்க, இவங்களும் குத்து விளக்க இங்க இதுகள்ல கபரடியில வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களும் கொடியேற்றினாங்க, இவங்களும் கொடியேற்றினாங்க. அவங்களும் அன்னதானம் கொடுத்தாங்க, இவங்க அதுக்கு பதிலாக கத்தம்பாத்தியா கொடுத்தாங்க. இப்படி அவங்க நேர்ச்சைகளை கொண்டு போய் கொடுத்தாங்க,
இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா நேர்ச்சைகளை கொண்டு போய் கபறுகளுக்கு நேர்ச்சை செய்யக்கூடியவங்களாக இவங்க மாறினாங்க. இப்படி அந்த தொடர்புகள் எப்படி வந்ததுன்னா அகீதாவிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பல விடயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் அந்நிய கலாச்சாரமான அம்சங்கள் அங்கே வந்து நுழைஞ்சது. இப்ப அவர்களிடத்துல குரு சிஷியன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இது இஸ்லாத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா ஷேக் முரீது அப்படி என்று வந்துச்சு. ஷேக் என்ன செஞ்சாலும் முரீது கேள்வி கேட்க கூடாது அப்படி என்ற ஒரு அமைப்பில அதை இங்க உருவாக்கினாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அங்கிருந்து வந்த விடயங்களாக இங்கு தோற்றம் பெற்றதை நாங்க காணுகிறோம். இதனால இந்த பல வழிகட்ட சிந்தனைகள் எங்களுக்கு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து நுழைந்ததையும் நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு சமுதாயம் ஆரம்பத்தில் வழிகட்டு போனார்கள். அதே மாதிரி இந்த காலத்துல குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம் என்ற அந்த சிந்தனையோடு வந்த சிலரும் புத்தியை பாவித்ததனால், அறிவை பாவித்ததனால் வழிகட்டு போகக்கூடிய அந்த சிந்தனையில் சென்றதை நாங்க காணுகிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யன்சுரு ரப்புனா சுப்ஹானஹு வ தஆலா இல ஸமாஇ துனியா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் இரவும் இந்த உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்குகிறான் அப்படி என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிர் அஸ்தக்ஃபிர் லஹு, உங்களிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். உங்களிலே உங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இப்ப என்ன யோசிக்கிறாங்கடா, அல்லாஹ் தஆலா இறங்குவதாக சொல்றான். ஒரு மூமின் என்ன செய்யணும், அல்லாஹ் இறங்குறான் என்றது ஈமான் கொள்றதுதான் வாஜிப், கட்டாயமானது, கடமையானது. இந்த அம்சத்தை விட்டுட்டு இதுல நாங்க உலகத்தை பத்தி சிந்திக்க யோசிச்சோம்னா, இப்ப உலகம் சுத்துது இறங்குதுன்னா 24 மணி நேரமும் ஒவ்வொரு இடத்திலையும் இரவிக்க, அப்ப அல்லாஹ் இறங்குறான்னா அது எப்படி என்று புத்திய நாங்க பாவிச்சு அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா இதுல அல்லாஹ் இறங்கல, ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறான் என்று இப்படி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து தான் இறங்குது என்றெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், ரஹ்மத் இறங்குதா அல்லாஹ் தஆலா பேசுவதாகத்தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து பேசுமா? நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்க இஸ்திக்ஃபார் கேளுங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத் பேசுமான்னு கேட்டா அப்படி நடக்காது. அப்ப இதுல என்னடா, இதுல சலபுகள், சலபு சாலிஹீன்கள், இமாம்கள், அகீதா துறை அறிஞர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் வந்தவர்கள், இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் போன்ற பல அகீதா துறை அறிஞர்கள் எல்லாம் இதனை தெளிவாகவே விளக்கி இருக்கிறார்கள். இதனை நாங்க அப்ப இறங்குறான் என்று நம்புறதுதான் அவசியம். இதுல கேள்வி கேட்டோம் என்றால், இதுல சிந்திச்சோம் என்றால், பகுத்தறிவை பயன்படுத்தினோம் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவோம். அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி அதுல அந்த அவனுடைய அஸ்மா சிபாத்துக்கள்ல ஷிர்க்கை செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறிடுவோம். அப்ப இந்த அடிப்படையை நாங்கள் இந்த விஷயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய எல்லா பண்புகளிலும் இப்படித்தான். இப்ப அல்லாஹ் தஆலா கையிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா அதை கையிருக்கிறது என்று நம்புறதுதான் எங்களுடைய கடமை. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா சில பேர் கையிருக்கிற இடத்துல அது கை கிடையாது, அது குவ்வா, அல்லாஹ்வினுடைய சக்தி அப்படி என்றெல்லாம் திரிவுபடுத்தி விளக்கம் கொடுத்தார்கள். இதெல்லாம் வழிகட்ட சிந்தனை பிரிவுகளினுடைய விளக்கங்களாகவே இருக்கிறது. சலபுகள், சலபு சாலிஹீன்கள் இது அப்படியே ஈமான் கொண்டார்கள். ஏனென்றா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை இப்படியான இந்த திரிவுகளுக்கு உள்ளாக்குவதற்கு, இப்படி அல்லாஹ்வினுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றா அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல்கள் கிடையாது. அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவனுடைய சக்தி என்ன என்பதை எல்லாம் இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ளாததனாலேதான் இந்த கேள்விகள் எல்லாம் கூட வந்தது. இப்ப அல்லாஹ் தஆலா தன்னை எங்கே இருப்பதாக சொல்றான், அரசில இருப்பதாக சொல்றான். இப்ப அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை நாங்க விளங்கிக் கொள்ளணும்னா அரசண்டா என்ன,
அல்லாஹ்வினுடைய குர்சி என்றால் என்ன அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதோடு சேர்த்து அதனையும் புரிந்து கொண்டோம் என்றால் தான் நாங்கள் சரியான முறையில அல்லாஹ் பற்றி ஒரு அளவு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய அடிப்படையில அன்புக்குரிய சகோதரர்களே, அரசு என்றால் என்ன அப்படி என்பதை நாங்கள் குர்சி என்றால் என்ன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில அரசன்னா என்ன என்பதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுகின்ற போது ஹுவ ஸரீர், அது ஒரு சிம்மாசனம் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அதற்கு அந்த சிம்மாசனத்திற்கு பல தூண்கள் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்திற்கு பல தூண்கள் இருக்கிறது. தூகவாம், அந்த தூண்களை, அந்த சிம்மாசனத்தை மலக்குமார்கள் சுமந்து கொள்ளுகிறார்கள். அது அல் குப்பத்தி அலல் ஆலம், இந்த உலகத்திற்கு ஒரு குப்பா மாதிரி, ஒரு பள்ளிவாசலுக்கு எப்படி மேலே இருக்கிறதோ அப்படி கூட ஒப்பிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஒரு குப்பாவாக அந்த அரசு இருக்கிறது. அது இந்த உலகத்தினுடைய மேடாகவும், அதாவது அந்த கூரையாகவும் சக்பாகவும் அது இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு, அது மிக உயர்ந்த ஒரு படைப்பு, அந்த படைப்பு மிகவும் விசாலமான படைப்பு, மிக பெரிய படைப்பு அப்படி என்று இந்த அரசு சம்பந்தமாக சொல்றதை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி குர்சி என்ன அப்படி என்பதை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்ப நாங்க ஆயத்துல் குர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாங்க அடிக்கடி ஆயத்துல் குர்ஸ் ஓதுவோம். இது ஆயத்துல் குர்ஸ் என்ற அந்த குர்ஸ் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஸ் சம்பந்தமாக அல்லாஹ் அதில் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த ஆயத்துல் குர்ஸில வசிய குர்சியுஹு ஸமாவாத்து வல் அர்து, அது அந்த குர்சி எப்படி என்றா இந்த வானம் இந்த பூமியை விட விசாலமானது அப்படி என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஸ் சம்பந்தமாக பேசுகின்ற போது அதனை இந்த வானம் பூமியை விட விசாலமானது அப்படி என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இப்ப இந்த அரசுக்கும் குர்சிக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன அப்படி என்பதை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய அந்த படைப்பை விளங்கப்படுத்துகின்ற போது முஸ்லிமில வரக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்சியை முதலாவது விளங்கப்படுத்துறாங்க. குர்ஸ் என்றால் எப்படி அப்படின்றத விளங்கப்படுத்துகின்ற போது நபி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் இடத்துல இந்த பிரமாண்டமான பாலைவனம் இருக்கிறானே, இந்த பாலைவனத்தில சிறிய ஒரு வளையலை நாங்க போட்டோம்னா அந்த பெரிய பாலைவனத்திற்குள்ள ஒரு சிறிய வளையல் எப்படி இருக்கிறதோ அதுதான் இந்த உலகம். இந்த வானம் பூமி எல்லாம் அந்த சிறிய வளையல், அந்த பெரிய பாலைவனம் தான் குர்சி அப்படி என்னாங்க. அடுத்ததாக நபி அவங்க அரச பத்தி விளங்கப்படுத்தக்குள்ள திரும்ப மாறி சொல்றாங்க, இந்த பெரிய பாலைவனத்தில ஒரு சிறிய வளையலை போட்டோம்னா அந்த சிறிய வளையல் தான் குர்சி, அந்த பெரிய பாலைவனமாக பிரமாண்டமாக இருப்பதுதான் அரசி அப்படி என்று சொன்னாங்க. அப்ப ஆக பெருசு என்னன்னு பார்த்தோம்னா அரசு. அப்ப அரசு குர்சியோட ஒப்பிடக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு ஒப்பிடுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அந்த அரசுக்கும் குர்சிக்கும் இடையில உள்ள விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப இந்த குர்ஸ் என்ன அப்படி என்று பார்த்தோம்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படி என்று பார்த்தோம்னா அது மௌலி கதமை ரப்பி, அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய இரண்டு காதுகளையும் வைக்கக்கூடிய இடம்தான் இந்த குர்சி அப்படி என்று சொல்றாங்க. அப்ப அரசு வந்துகிட்டு அல்லாஹ் தஆலா இருக்கிறான், இப்ப மேலே இருக்கிறான். இப்ப இதுல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனுடைய அந்த தூரங்களை விளங்கப்படுத்துறாங்க. அதுல விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திற்கும் முதலாவது வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படி என்று பார்த்தா மசீரத்து 500 ஆம், அதாவது அதனுடைய தூரம் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தூரம்.
முதலாவது வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அப்படி என்று பார்த்தோம்னா அதுவும் 500 வருடங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தூரம். அப்ப 3வது வானத்துக்கு 4வது வானத்துக்கும் 5வது வானத்திற்கும் 6வது வானத்திற்கும் 6வது வானத்திற்கும் 7வது வானத்திற்கும் இடையில உள்ள தூரம் எல்லாம் 500 வருடங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தூரம். அதற்கு பிறகு நபி அவங்க திரும்ப தெளிவுபடுத்துறாங்க, 7வது வானத்திற்கும் குருசிக்கும் இடையில உள்ள தூரம் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம். குருசிக்கும் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குருசிக்கு மேல தண்ணி ஆக்கியிருக்கிறான். அதாவது அரசு எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அரசு தண்ணிக்கு மேலதான் இருக்குது. அப்ப அந்த குருசிக்கும் அரசுக்கும் இடையில் உள்ள தூரமும் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தூரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதுக்கு மேலதான் ஆக ஒரு உயர்ந்த படைப்பு தான் அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு மேல எந்த படைப்பும் கிடையாது. அதுக்கு மேலதான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றான், அர்-ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அரசுக்கு மேல அல்லாஹ் தஆலா இருப்பதாக சொல்லி காட்டுறான். அப்ப நபி அவங்க இதை சொல்லி போட்டு சொல்றாங்க, லா யஃபா அலைஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே மறைந்து விடுவது கிடையாது. அப்படி என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அரசு சம்பந்தமாக சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். அப்ப இந்த உலகத்திலே மிக பிரமாண்டமான ஒரு படைப்புன்னா அது அரசு தான். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முதல் படைச்ச ஒரு படைப்புன்னா அந்த அரசு தான். ஏன்னா ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது அரசை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் மூமினுடைய 116வது வசனத்திலே, வதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், சத்தியமான உண்மையான மலிக்காகி அல்லாஹ் தஆலா உயர்ந்து விட்டான். லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு இரட்சகன் கிடையாது. ஹுவ ரப்புல் அர்ஷில் கரீம், அழகான அரசினுடைய சங்கை மிக்க அரசினுடைய ரப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில சொல்லுகின்ற போது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த அரிஷ் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வினுடைய அரிஷ் தண்ணிக்கு மேலே இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய அரிஷ் தண்ணிக்கு மேலால் இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் வானத்தை பூமியை படைக்கிறதுக்கு முதல் அரசு வந்துகிட்டு இந்த தண்ணிக்கு மேலதான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அரசை அதை விடவும் உயரமானதாக ஆக்கி, அந்த தண்ணீரில இருந்தும் உயரமானதாக ஆக்கி, இந்த உலகத்தினுடைய மோடாக அல்லாஹ்வினுடைய அரசு தான் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் இந்த உலகத்தில 4 விஷயங்களை தன்னுடைய கையினால படைச்சிருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா 4 பொருட்களை கையினால படைச்சார். ஏன்னா அதனுடைய கண்ணியம், அதனுடைய சிறப்புக்காக அல்லாஹ் தஆலா அதனை தன்னுடைய கையினால படைச்சதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுல அல்லாஹ்வினுடைய இந்த அர்ஷ், இப்ப அல்லாஹ்வுக்கு எப்படி ஆற்றல் இருக்கிறது, இப்ப நீங்க ஆகுகன்னா ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா படைக்க நாடினா அது ஆகுகன்னு சொன்னாலே ஆகிவிடும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை தன்னுடைய கையினால படைச்சிருக்கிறான். அதுல ஒன்று அல்லாஹ்வினுடைய அர்ஷை தன்னுடைய கையினால அல்லாஹ் தஆலா படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கையினால அவருடைய கையினாலேயே படைச்சார். அதே மாதிரி பேனாவை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையினால படைச்சார். அதே மாதிரி ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையினால படைச்சதாக சொல்லி காட்டுறான். இதனால இந்த 4 விடயங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையினாலே படைச்சிருப்பதை நாங்க காணுகிறோம். அதன் அடிப்படையில இந்த அர்ஷ் என்பதும் அல்லாஹ் படைச்ச, அவனுடைய கையினால படைச்ச ஒன்றாக இருப்பதை நாங்க காணுகிறோம். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா, அதுல முதலாவது அல்லாஹ் தஆலா
இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முதலையே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா பேனாவை படைச்சானா. பேனாவை படைச்சிட்டு பக்கால உக்துப், அதுக்கு நீங்க எழுதுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப அது கேட்டுச்சு, நான் என்னத்தை எழுத அப்படி என்று கேட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த உலகத்தில நடக்க இருப்பவற்றை எல்லாவற்றையும் எழுதிவிடு அப்படி என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அது அப்படியே எழுதியது. அதுதான் அந்த எழுதின ஏடுதான் லஹ்ஃபுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லுவோம். லஹ்ஃபுல் மஹ்ஃபூஸ் என்ற இந்த ஏடு அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு மேலால் இருக்கிறது. அப்படி என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மேலான படைப்பு தான் அந்த அர்ஷாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முகடு சுவர்க்கத்தினுடைய முகடாக கூட இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்க இதா சஅல்துமுல் ஜன்னah, நீங்க சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டா ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்க ஃபிர்தௌஸ் என்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஏன்னா அதுதான் சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கமாகவும் அதே நேரத்தில் நடுநிலையான சுவர்க்கமாகவும் அதுதான் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கிருந்துதான் அல்லாஹ்வினுடைய அந்த சுவர்க்கத்திற்கு அந்த முகடா அல்லாஹ்வினுடைய அர்ஷ் இருக்கிறது. அங்கிருந்துதான் இந்த சுவர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் ஊற்றெடுத்து ஓடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க காணுகிறோம். அப்ப இதன் அடிப்படையில இந்த அர்ஷ் என்பது அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய ஒரு முகடாகவும் இருக்கிறது அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நான் சொன்னேன், இந்த அர்ஷுக்கு என்று அல்லாஹ் தஆலா தூண்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இதனை எப்படி விளங்குறான் அப்படின்னா, புகாரி முஸ்லிமில வரக்கூடிய செய்தியில முதலாவது, அதாவது அல்லாஹ் தஆலா மறுமையில ஏற்படுத்தி முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு, நாங்க மறுமையில எழுப்பினதுக்கு பிறகு முதலாவது சூர் ஊதினா அந்த சூர்ல எல்லாருமே மயக்கமுற்று விழுந்துருவோம். அடுத்தது இரண்டாவது சூர் ஊதப்படும். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே தான் அதுல மயக்கத்திலிருந்து நாங்க தெளித்து எழும்புவோம். இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே முதலாவது மயக்கத்திலிருந்து எழும்பக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படி என்று சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இரண்டாவது சூரை ஊதியத பிறகு, அந்த அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் இரண்டாவது சூரை ஊதியதுக்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க மயக்கம் தெளிஞ்சு எழும்புறாங்க. முதலாவதாக எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, அப்ப நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கண்டேன். அவர்கள் அர்ஷினுடைய தூணை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எனக்கு முன்னர் எழும்பினார்களா அல்லது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விதிவிலக்கு அளித்து விட்டானா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக தூர் சீனா மலைக்கு போனாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க மயக்கமுற்று கீழே விழுந்தாங்க. அப்ப அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இங்கே அவருக்கு விதிவிலக்கு அளித்தானா அல்லது முதலாவது அவங்க எழுப்பினாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவதை நாங்க காணுகிறோம். இதன் அடிப்படையில அந்த அர்ஷுக்கு என்று அந்த தூண்கள் இருக்கிறது அப்படி என்பதையும் நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அர்ஷை பொறுத்தவரையில இந்த அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இணைந்திருக்கிறான், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைஇதின் ஸமானியா, அன்றைய தினத்திலே 8 மலக்குமார்கள் இங்க அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இதுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் மலக்குமார்கள் 8 அப்படி என்று சொல்றான். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க, உண்மையாக 8 மலக்குமார்கள் தான் இதனை சுமக்கிறார்களா அல்லது 8 வரிசையாக அந்த மலக்குமார்கள் நிற்கிறார்களா என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரிந்த ஒரு அம்சம் அப்படி என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அர்ஷை சுமக்கக்கூடிய
ஒரு மலக்கு சம்பந்தமாக அறிவிப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அவர்களுடைய அந்த மலக்கினுடைய பிரமாண்டத்தை பற்றி நபி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய கால் இந்த பூமியினுடைய அடிப்பாகத்திலே அப்படியே பதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் இந்த அல்லாஹ்வினுடைய அரசை சுமக்கிறார்கள். அவர்களுடைய காதுக்கும் இந்த தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தூரம் இருக்கிறது. இது 700 ஆண்டுகள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தூரமாக அந்த தூரம் இருக்கிறது. அப்படி என்பதாக சொல்லிட்டு அவர்கள் அதற்கு மேலால் அவர்களுடைய கொம்புகளிலே தான் இந்த அரசை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அந்த மலக்குமார்கள் எந்த அளவுக்கு பிரமாண்டமானவர்களாக இருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரிந்த ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இப்படி பிரமாண்டமான மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அரசை சூழ அல்லாஹ் தஆலா சொல்றார், வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ். அரசை சூழ மலக்குமார்கள் இருப்பதை நீங்க காண்பீர்கள். அவங்க எப்படி இருப்பாங்களா? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வினுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்தவர்களாக அந்த அரசை சூழ மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்கள் சம்பந்தமாக அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அந்த மலக்குமார்கள் அங்கே இருப்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே உள்ள இந்த மனிதர்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எடுத்து சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லதீன யஹ்மிலூன அர்ஷ, அவனுடைய அரசை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வமன் ஹவுலஹு, அவர்களை சூழ உள்ளவர்கள் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வினுடைய புகழை கொண்டு அவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயுமினூன பிஹி, அவரை கொண்டு அவர்கள் விசுவாசிக்க கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, வசியத் குல்ல ஷைஇன் ரஹ்மா, எல்லாவற்றையும் விட உன்னுடைய அருள் மிகவும், உன்னுடைய அறிவும் விசாலமானதாக இருக்கிறது. ஃபாஃபிர் லில்லதீன தாபு, உன்னிடத்திலே தௌபா செய்யக்கூடிய மக்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக. வத்தபியு சபீலக, அவங்க உன்னுடைய பாதையை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள், அப்படியான மக்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடு. வகைஹிம் அதாபல் ஜஹீம், அவங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாது. அப்படி என்று இந்த அரசை சூழ உள்ள மக்கள் கேட்கிறார்கள் என்று சூரத்துல் காஃபிரினுடைய 7வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இதனை சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி சூரத்துல் ஹாக்காவினுடைய 17வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, அதனுடைய ஓரங்களில் எல்லாம் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் தமானியா, அன்றைய நாள்ல அல்லாஹ்வினுடைய அரசை 8 மலக்குமார்கள் சுமக்கிறார்கள். அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலும் எடுத்து கூறுவதை நாங்கள் காணுகிறோம். இப்படி இந்த அரசு என்பது மிகவும், அந்த அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதிலே சூழ உள்ளவர்கள் இந்த மூமின்களுக்காக, உண்மையான விசுவாசிகளுக்காக, தௌபா செய்யக்கூடிய மக்களுக்காக இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? துல் அர்ஷில் மஜீத், புகழுக்குரிய அரசினுடைய ரப்பாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான், அரசையுடையவனாக இருக்கிறான். ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அழகான அந்த அரசினுடைய, அந்த அரசை பற்றி சொல்லுகின்ற போது அது அதனுடைய அழகு, அது மிகவும் அழகானது அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. அந்த கரீம் என்ற வார்த்தை அழகான அது அரசாக அது இருக்கிறது அப்படி என்று சொல்றாங்க. இந்த கரீம் என்ற வார்த்தை அழகுக்கு பயன்படுத்தப்படும்.
எப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்கள அசீசனுடைய மனைவி அவங்கள பிள்ளையாக அழைத்தாங்க அப்படி அந்த மக்கள் மத்தியில பேசப்பட்ட போது அந்த ஊரில் உள்ள பொம்பளைகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு எடுத்து யூசுப் நபி அப்படியே போக சொன்னாங்க. அப்ப அந்த போனத்தை பார்த்து அந்த பொம்பளைகள் எல்லாம் சொன்னாங்க, மா ஆனா பஷர், இவர் ஒரு மனுஷன் கிடையாது, என்னது மலக்குன் கரீம், ஒரு அழகான மலக்கு. அங்கேயும் கரீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார், ஒரு அழகான மலக்கு அப்படி என்று யூசுப் நபியை பற்றி அவங்க பேசுறதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது மாதிரி அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா அந்த அழகான அழகு என்ற அந்த வார்த்தையை இங்கே அவனுடைய ரப்புல் அர்ஷ் கரீம், அவனுடைய அல்லாஹ்வினுடைய அர்ஷ் மிகவும் அழகானது என்று சொல்லுகிறான். ரப்புல் அர்ஷ் அஸீம், அது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அதனுடைய இரட்சகனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷ் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்படி அந்த அல்லாஹ்வினுடைய அர்ஷ் என்பது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த அர்ஷ் சில வேளைகள்ல அதுக்கு நடுங்குது அப்படி என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரியில வரக்கூடிய செய்தியில சொல்றாங்க, இஹ்தஸ்ஸல் அர்ஷ், அர்ஷ் நடுங்கியது. எப்ப தெரியுமா? பிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய மௌத்தினுடைய செய்தியை கேட்டு அப்படி அர்ஷே நடுங்கி போனது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படியான நல்ல மனிதர்கள் அந்த மௌத்தில அது நடுங்குது. இப்ப ஸஅத் இப்னு முஆத் என்றது மிகவும் ஒரு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னா, வேறொரு செய்தியில அறிவிப்பில சைஹான ஒரு செய்தியில நபி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துக்கே வந்திராத 70,000 மலக்குமார்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு சமூகம் அளித்தார்கள் அப்படி என்பதை நாங்கள் காணுகிறோம். இதனாலதான் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மௌத்து ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யறதிலெல்லாம் மிகவும் விரைவாக ஈடுபட்டார்கள். ஏனென்றால் மலக்குமார்கள் குறிப்பாற்றுவாங்க, தூக்கிட்டு போய்த்துருவாங்க அப்படி என்ற ஒரு காரணத்தினால இவங்க விரைவாக அந்த நடவடிக்கையில ஈடுபட்டாங்க அப்படி என்றதையெல்லாம் நாங்க காணுகிறோம். அப்ப இதுல என்ன வருகிறதுனா, இந்த அர்ஷ் இப்படி ஒரு ஆட்டம் கொடுத்துச்சு அப்படி என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த அரசு பொறுத்தவரையில இந்த அரசுக்குரிய சில பொக்கிஷங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அரசினுடைய பொக்கிஷங்களாக சொல்றாங்க. அதுல ஒன்று நபி அவங்க சொல்றாங்க, முந்தி உள்ள எந்த நபிமாருக்கும் கொடுக்கப்படாத ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, சூரத்துல் பக்ராவினுடைய 2 வசனங்கள் இருக்கிறது. ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன என்று வரக்கூடிய அந்த வசனம், அந்த 2 வசனமும் இது ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படல, அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரிட ஓடுகிறாரோ அன்றைய தினம் அவருக்கு அது பாதுகாப்பாக போதுமானதாக இருக்கும், பாதுகாப்பாக அமைந்துவிடும் என்று நபி அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இது இது அர்ஷினுடைய பொக்கிஷமாக இருக்கிறது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அர்ஷினுடைய பொக்கிஷமாக இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 2 வசனங்கள் இருப்பதை நாங்க காண்றோம். அது மாதிரி நபி அவங்க சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையும் அர்ஷினுடைய பொக்கிஷம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இவைகளும் இந்த அர்ஷினுடைய பொக்கிஷங்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து கூறுறதை நாங்க காணுகிறோம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரசில நோக்கி இப்ப இந்த சூரியன் கூட நபிகள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, இந்த சூரியன் எங்க போகுது அப்படி என்று தெரியுமா அப்படி என்று கேட்டுட்டு, இந்த சூரியன் அல்லாஹ்வினுடைய அரிசிடத்திலே போகுது.
போய் அல்லாஹ்வுக்காக சிறப்பணிகிறது, சுஜூது செய்கிறது. செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்திலே நான் மீண்டும் உதிக்கவாண்டு அனுமதி கேட்டுட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்ததான் வந்து உதிக்குது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க காணுகிறோம். அப்ப இதெல்லாம் அரசுக்கிட்டு அல்லாஹ்விடத்திலே போகுது அப்படி என்பதை நாங்க காணுகிறோம். அது மாதிரி இந்த ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே அதுவிலே இருக்கக்கூடியவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அரசு சுஜூது செய்யக்கூடிய அதனுடைய சத்தங்களை கேட்பார்கள். இந்த அரசு கூட என்ன செய்யுமா அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதை நாங்க காணுகிறோம். அப்ப இப்படி பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் அல்லாஹ்வினுடைய அரசாக இருக்கிறது அப்படி என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க என்னன்னா ரப்புல் ஆலமீனை பற்றி நாங்க அல்லாஹ் தனக்கு உருவம் இருக்குது அப்படி என்று சொன்னா நாங்க என்னன்னா ஒரு கற்பனையில கொண்டு வந்துருவோம். மனுஷன் மாதிரி எங்கள் மாதிரி இப்படியான ஒரு கற்பனையில நாங்க வடிவமைச்சிடுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் கற்பனைகள் செய்வதை எல்லாம் விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவனாக இருக்கிறான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப அல்லாஹ் கால வைக்கக்கூடிய அந்த குர்சியே இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட விசாலமான இடம் என்ன அந்த அரசினுடைய விசாலங்கள் மகத்துவங்கள் எப்படி இருக்கு அப்படி என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதுக்கு மேலதான் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். இப்ப நபி அவங்க சொல்றாங்களே அல்லாஹ் தஆலா மறுமை நாளில வானத்தை ஒரு கையிலும் பூமியை ஒரு கையிலும் அப்படியே சுருட்டி எடுத்து கேட்பானா, இன்றைய தினம் ஐதல் ஜப்பாரோல் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்கே அப்படி என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹஸரத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் அனைத்து சத்தங்களும் அல்லாஹ்வுக்காக அடங்கிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஐனல் முத்தகப்பிரூன் பெருமை அளித்தவர்களே எங்கே அல்லாஹ் கேட்பான், அடக்கி ஆண்டவர்களே எங்கே அல்லாஹ் தஆலா கேட்பான். அல்லாஹ் அவனுடைய கையினால் அப்படி சுருட்டி எடுப்பான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் நாங்க என்ன செய்யணும்னா அப்படியே ஈமான் கொள்ளணும், நம்பணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பிரமாண்டமானவர். அல்லாஹு அக்பர் என்று சொல்றோமே, இந்த உலகத்திலே அல்லாஹ் பெருசு கொண்டிருக்கிறார். இப்ப நாம இதெல்லாம் பார்த்தோம், வானம் பூமி இந்த அரசு குருசி இதெல்லாம் எந்த அளவுக்கு விசாலமானது பார்த்தோம். இது எல்லாத்தையும் விட பெரியவன் தான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹு அக்பர் அப்படி என்பதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை பற்றிய நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம். இப்படி எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அந்த ஈமான் வருமாக இருந்தா வைதா திக்ரல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த சஹாபாக்களுக்கு நடுங்கிச்சே. இப்படி அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு. எதனால என்ன, அவங்க இப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இப்படி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர் அவன் மலிக். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றான், மலிக் அவன் ஆட்சியாளர், அரசன், குத்தூஸ் பரிசுத்தமான அரசன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் தஆலா அலி மிக உயர்ந்தவராக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். கபீர் மிக பெரியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலே எதுவுமே அவனுக்கு மறையாம அனைத்தையும் பார்த்து கொண்டு திட்டமிட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் தான் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன். அப்ப இதை நாங்க இப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறிய குறிப்பிட்ட அறிவை வைத்து நாங்க அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ள முற்பட்டோம் என்றால் அங்கே மலிக வரப்போ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு என்பது அது ஒரு மிகவும் வமா ஊதீது மின் இல்மின் இல்லா கலீல், கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் அறிவு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நிரப்பமான அறிவுடையவனாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் தஆலா தான் இருக்கிறான் அப்படி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படி பிரமாண்டமானவன், நாங்கள் கற்பனை பண்ண முடியாது. எங்களுடைய கற்பனைக்குள் அந்த ரப்புல் ஆலமீனை நிச்சயமாக இந்த உலகத்திலே நாங்கள் கொண்டு வர முடியாது.
நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இந்த மூமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் சூரத்துல் கியாமாவிலே வுஜூஹுன் யௌமையிதின் நாதிரா, அந்த நாளையிலே சில முகங்கள் அங்கே அல்லாஹ்வை பார்ப்பதற்காக அங்கே இலங்கிக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய இரட்சகனை அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை யாருமே அடைந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், அவனை உங்களுடைய பார்வைகள் அடைந்து கொள்ள முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன்தான் உங்களுடைய பார்வையை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலே இருந்து யாருமே எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மிஅராஜ் என்ற சந்தர்ப்பத்திலே கூட அவர்கள் திரைகளுக்கு பின்னால் நின்றுதான் அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். யார் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனால் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே யாரும் பார்த்தது கிடையாது. நாளை மறுமையிலே தான் நாங்கள் பார்க்க முடியும். அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படையிலே, அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய அடிப்படையிலே இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தி ஈமான் கொண்டு உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிரு வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.